பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 37. நம்ம புது டாப்பிக்காக சபையின் அழைப்பு பகுதி 1 நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, சபை என்றால் என்ன, தேவனுடைய திட்டம், சபையை பற்றின திட்டம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டுமின்றி யார் இந்த சபையில் வர முடியும் சொல்லி நம்ம இந்த மாதிரி தலைப்புகளில் நம்ம நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம சபையை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போஸ்தலர் 11:26 ஆக்ஸ் 11:26 அதில் நம்ம பார்க்கும்போது, அந்தியோக்கியா சபை சொல்லி ஒரு சபை இருக்குது. அங்க இருக்கிற மக்களை தான் முதல்ல கிறிஸ்தவர்கள் சொல்லி சொன்னாங்க சொல்லி பார்க்கறோம். ஓகேவா? அங்க இருக்க மக்கள் தான் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க மக்களை தான் வந்து பவுலும் பர்னபாவும் ஒரு வருஷமா போதித்து வராங்க. அங்க இருக்கிற மக்களை தான் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லி அழைக்கிறாங்க சொல்லி பார்க்கறோம். வேணா அது கூட நம்ம படிக்கலாம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வழங்கிற்று சொல்லி பார்க்கிறோம். ஓகே, கூடினார்கள் எங்க கூடினாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கூடுகையை தான் என்ன சொல்றாங்க, சபை சொல்லி சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அதே ஆக்ஸ் 11:26 நம்ம போய் பார்த்தோம்னா இதுல சர்ச்ன்னு இருக்கு பாருங்க. அந்த வார்த்தையை நம்ம கிளிக் பண்ணோம்னா எக்லீஷியா. இது கிரேக்க வார்த்தையில எக்லீஷியா. எக்லீஷியாக்கு அர்த்தம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, an assembly, ஒரு கூடுகை, இல்லை காங்கிரிகேஷன், ஒரு ரிலீஜியஸ் காங்கிரிகேஷனோட ஒரு கூடுகை சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னதுன்னா, கிறிஸ்டியன் பிலீவர்ஸ் அவங்க கூடுற இடம் சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, அந்த அந்தியோக்கியா பட்டணத்தில் இருக்கிற மக்கள் கூடுற இடத்த என்ன சொல்றாங்க, எக்லீஷியா சொல்லி சொல்றாங்க, சர்ச் சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவங்க யாரு, கிறிஸ்தவர்களா இருக்காங்க. அவங்க யாரை பின்பற்ற மக்களா இருக்காங்க, கிறிஸ்தவ பின்பற்ற மக்களா இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். சரி, அப்படி இருக்கும்போது இந்த சபை சொல்ற வார்த்தை, சர்ச் சொல்ற வார்த்தை, இல்லைன்னா எக்லிஷியா சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, முதல்ல பைபிள்ல எங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 16:18 படிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் சொல்லி சொல்றார். ஓகே, சர்ச் சொல்ற வார்த்தை இங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இங்க கூட நம்ம பார்க்க பாருங்க, மத்தேயு 16:18 எக்லீஷியா சொல்ற வார்த்தை இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, சர்ச். இதுல எதுக்காக சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேதுரு அங்க இருக்க சீஷர்கள் கிட்ட மற்றவங்களாம் என்ன விசுவாசிக்கிறாங்க என்னை பத்தி சொல்லும்போது, நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க யோவான் ஸ்நானகனா இருப்பீரு, இல்லைன்னா எலியாவா இருப்பீரு, இல்லைன்னா ரேமியா இருப்பீரு, இல்லைன்னா சில பேர் தீர்க்கதரிசி சொல்லி சொல்றாங்க. சரி பேதுருவே, நீ என்ன நினைக்கிற சொல்லி கேட்கும்போது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீ தான் மெஸ்ஸியா சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு இது மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தலப்பா, உனக்கு தேவனே வெளிப்படுத்திருக்கிறாரு. இந்த இந்த வார்த்தையின் மேல என் சபையை கட்டுகிறேன். ஸோ நீ தான் என்னுடைய இந்த சபைக்கு முக்கியமான ஒரு ஆளா இருக்கணும்னு சொல்லிட்டு பேதுரு சூஸ் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஏன்னா தேவன் தான் உனக்கு வெளிப்படுத்தினா சொல்லிட்டு. வேணா படிங்க அது கூட. மத்தேயு 16:13 படிங்க. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது நம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்,
நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். ம், சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ம், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஓகே, எவ்வளவு தெளிவா வந்து இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு சொல்லி பாருங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த சபையை கட்டுறது வந்து எது மேல சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சித்தாந்தம் இல்லைன்னா வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால, ஓகே இவர் தான் மெசியா சொல்லி விசுவாசிக்கிறதுனால. அப்போ கிறிஸ்தவர்கள் சொல்லி சொல்லும்போது அவங்க என்னது, இயேசு கிறிஸ்து மெசியா சொல்லி விசுவாசிக்கணும், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவாசிக்கணும், அவர் தேவன் வந்து 3ஆம் நாள் அவர் உயிர் தெளிப்பினார். இந்த ஜீவனுள்ள தேவன் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்துவ மரித்தோர்ல இருந்து உயிர் தெளிப்பினார் சொல்லி விசுவாசிக்கணும். அவர் தான் இயேசு கிறிஸ்துவ வந்து என்ன பண்றாரு, ஜீவனுள்ள தேவன் அவருடைய வலது பசத்தில் உட்கார வைத்து அவரை ஆண்டவர் ஆக்கினார். ஓகே லார்ட், ஓகே லார்ட் ஆக்கினார் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து யார் விசுவாசிக்கணும், கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அவர் தான் மெசியா. மெசியா சொல்லி யார் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, புறஜாதி மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து மெசியானால என்னன்னு தெரியாது. மெசியா மெசியா சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்கள் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, யூத மக்கள் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்போ யூத மக்கள் என்ன பண்ணணும், மெசியா சொல்லி விசுவாசிக்கணும், அவர் ஜீவனோட தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவாசிக்கணும். அந்த ஜீவனோட தேவன் தான் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்துவ மரித்தோர்ல இருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வச்சார் சொல்லி பார்க்குறோம். இப்பொழுது அவர் குமாரன் வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த மெசியா தேவனுடைய வலது பசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரை வந்து ஆண்டவராக்கினார் சொல்றதை அவங்க விசுவாசிக்கணும். இதுதான் பவுல் பெந்தைகோஸ்தே நாள்ல வந்து சொல்றாரு. ஓகே, கிறிஸ்தவர்லாம் ஆவண மக்களை படிக்கலாம். ஆக்ஸ் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31 32. பேதுரு சொல்றாரு. இங்க நம்ம ஏற்கனவே பெந்தைகோஸ்தே நாள் நமக்கு தெரியும் என்னதுன்னா, அந்த 2ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கும்போது பெந்தைகோஸ்தே நாள் வந்த போது அங்க 5ஆம் வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, அநேக யூதர்கள் என்ன பண்றாங்க, எருசலேம்ல வந்து கூடியிருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அந்த கூடியிருக்கிறத ஒரு நிமிஷம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அங்க பாத்தீங்கன்னா அநேக யூதர்கள் அங்க வந்து கூடியிருக்காங்க, எருசலேம்ல கூடியிருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். அப்போ வந்து பரிசுவை அதுக்கு முன்னாடி வந்து பரிசுவை பெற்று மேல் வீட்டுல அறையில வந்து 120 பேர் கிட்ட பரிசுவை பெற்றிருக்காங்க, அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த கலிலேயர்கள் என்ன பண்றாங்க, நம்மளுடைய பாஷை பேசுறாங்களே சொல்லி ஆச்சரியப்படுறாங்க, இது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப பேதுரு வந்து என்ன பண்ணாரு, எஞ்சி நின்று அங்க மத்தியில வந்து பேசுறாரு. ஓகே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரு, அது இப்ப நடந்துட்டு இருக்கு சொல்லிட்டு அவர் வந்து பிரசங்கம் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். இந்த பிரசங்கத்தை கேட்டு அங்க இருக்க மக்களுக்கு வந்து கடைசி சொல்ல வர்றது என்னதுன்னா, பேதுரு படிங்க 31 இருந்து படிங்க. அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து. கிறிஸ்து சொல்லி போட்டிருக்க இடம் தான் என்னது, மெசியா சொல்லி பார்க்கிறோம். ஓகே, கிறிஸ்துனா என்னது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஓகே, அவர் தான் வந்து மெசியா. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மெசியா மெசியா போட்டிருக்கோம், தமிழ்ல கிறிஸ்துன்னு போட்டிருக்காங்க. ஓகே, படிங்க. அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்திலே உயர்த்தப்பட்டு பிதா ஆகிய வாக்கு தத்தத்தின்படி பசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுதறியுன்னார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாவப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீ என் வலது பார்சத்திலே உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர்கள் என்றான். ஓகே, இங்க ஸ்பெசிபிக்கா சொல்றது யாருக்கு, இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர்கள். அறிய கடவர்கள் சொல்லும்போது மேல நம்ம பார்த்த எருசலேமுக்கு வந்து அனைத்து யூதர்கள்
ஓகே, எல்லா தேசத்துல இருந்து வந்த யூதர்கள். ஓகே, அவங்களுக்கு தான் வந்து பேதுரு வந்து அட்ரஸ் பண்றாரு, சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களை நீங்க அறிய வேண்டியது என்னவென்றால், இந்த இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்றாரு, அவரை உயிர் தெழுப்பி அவருடைய வலது பஸ்துல 3ஆம் நாள் அவரை உயிர் தெழுப்பி அவரோட வலது பஸ்துல கொண்டு வந்தாரு. அவரை நீங்க என்ன பண்ணணும், அவர்தான் மெசியா மற்றும் ஆண்டவர், போத் லார்ட் அண்ட் மெசியா சொல்லி பார்க்கிறோம். இங்க வர லார்ட் ஸ்மால் லெட்டர் LORD லார்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கான நான் இந்த வார்த்தையை காமிக்கிறேன். ஆக்ஸ் 2:36. ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா கூரியோஸ் சொல்ற வார்த்தை. ஓகே, அதுக்கு அர்த்தம் என்னதுன்னா லார்டு, மாஸ்டர், சார். ஓகே, இல்லைன்னா வந்து இதோட இன்னொன்று டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓனர். ஓகே, லார்டு, மாஸ்டர், சார், ஓனர் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, கூரியோஸ் சொல்ற வார்த்தைக்கு கூரியோஸ், KURIOS என்னதுன்னா இது கிரேக்க வார்த்தை. இங்க வர லார்டுக்கு. ஓகே, ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். மெசியா சொல்றதா கிறிஸ்து சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்போ இங்க பேதர் எதுல இருந்து கோட்பட்டார் சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 110:1 சங்கீதத்தை வந்து எடுக்கிறார். ஓகே, லார்ட் செட் மை லார்ட். இங்க பாத்தீங்கன்னா லார்ட், இங்கேயும் ஒரு லார்ட் வருது, இங்கேயும் ஒரு லார்ட் வருது. அப்போ சங்கீதம் 110:1 போனாதான் நமக்கு தெரியும். ஓகேவா, சங்கீதம் 110:1 அங்க போயிட்டு அங்க எபிரேய வார்த்தையில, ஏன்னா பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எதுல எழுதப்பட்டது, எபிரேயத்துல எழுதப்பட்டது. அப்ப இங்க லார்ட் சொல்லும்போது இங்க கேபிட்டல் லெட்டர்ல வருது, LORD. ஓகே, பார்த்தோம்னா யாவே, YHVH. ஓகே, யாவே, the proper name of God of Israel. The proper name of God of Israel. தேவன், இஸ்ரேல் மக்களுடைய தேவனுடைய பேர் சொல்லி பார்க்கிறோம். யாவே, கேபிட்டல் லெட்டர் யாவே. யாவே என்ன சொல்றாரா, யார்கிட்ட சொல்றாரு, செட் டு மை லார்ட் சிட் அட் மை ரைட் ஹேண்ட், என் வலது பஸ்ல உட்காரும் சொல்லி சொல்றாராம். ஓகே, சிட் அட் மை ரைட் ஹேண்ட் அப்படின்னா அடோன், அந்த லார்டு சொல்ற இடத்துல லார்டு. அதுக்கு அர்த்தம் என்னது, கீழே ஹஸ்பண்டு, லார்டு, மாஸ்டரு, ஓனர் சொல்லி பார்க்குறோம். எப்படி வந்து இங்க கியூரியோஸ்க்கு இருக்கோ அதே போல தான் இங்கே பார்த்தீங்கன்னா அடோன் சொல்றதுக்கோ, இந்த லார்டு சொல்ற வார்த்தை கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி சொல்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டரு, ஓனரு, லார்ட், ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, லார்டு, மாஸ்டர், சார், ஓனர் சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, லார்ட் செட் மை லார்ட். இப்போ நம்ம மேலே படித்தோம் 32 படிக்கும்போது, தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுப்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். ஓகே, அவர் என்ன பண்ணாராம், அவரை எக்ஸால்டட், அவர் உயர்த்தி அவருடைய வலது பட்சத்தில், ஓகே, உட்கார வச்சிருக்காராம். யாரோட வலது பட்சத்துல, தேவனுடைய வலது பட்சத்துல உட்கார வச்சிருக்காராம். அப்போ இங்க தேவன் வர்றத யாரு, இந்த லார்டு யாவே, இஸ்ரேல் உடைய தேவன் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதான் நம்ம பார்த்தோம், LORD கேபிட்டல் லெட்டர் லார்டு. ஓகே, அதெல்லாம் என்னது, YHVH the proper name of God of Israel, இஸ்ரேல் மக்களுடைய தேவன் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவர் என்ன பண்ணாரா, இயேசு கிறிஸ்துவ உயர்த்தி அவருடைய வலது பஸ்ல உட்கார வச்சிருக்கிறாராம், அவரை ஆண்டவராக ஆக்கினார் சொல்லி பார்க்குறோம். God made this Jesus, இந்த யாவே தேவன் இயேசு கிறிஸ்துவ whom you crucified, நீங்க வந்து சிலுவையில் அறிந்த இயேசு கிறிஸ்துவ அவர் ஆண்டவராக்கினார், மெஸ்ஸியாவும் அவர் தான் சொல்றத யார் விசுவாசிக்கணும், இஸ்ரேல் ஜனங்களாகி நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் சொல்லிதான் இங்க என்ன பண்றாரு, தேவன் சொல்றார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சாரி, இங்க பேதுரு சொல்றார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அறிய வேண்டியது என்னதுன்னா, அவங்க கிறிஸ்தவர்கள் ஆவறதுக்கு அவங்க இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியா சொல்லி ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கணும். ரெண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்துவ தேவன் யாவே தேவன் அவரை உயர்த்தி அவருடைய வலது பஸ்தல் கொண்டு வந்திருக்காரு சொல்லி பார்க்கணும். கொண்டு வந்ததுனால அவர் என்ன ஆயிட்டாராம், சங்கீதம் 110:1 படி அவர் ஆண்டவர் ஆயிட்டார் சொல்றதையும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விசுவாசிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மெஸ்ஸியா, ஏன்னா இஸ்ரேல் மக்கள் தான் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, தேவன் யாவே தேவன் அவரை உயிர்த்தெழுப்பினார், உயிர்த்தெழுப்பி அவரோட வலது பஸ்ல உட்கார வச்சிருக்காரு. உட்கார வச்சதுனால அவர் என்ன ஆயிட்டாரு, அவர் ஆண்டவர் ஆயிட்டார் சொல்றதையும் விசுவாசிக்கணும். ஓகே, இயேசு கிறிஸ்து ஆண்டவர், சங்கீதம் 110:1 படி. ஸோ இந்த 3 காரியங்களை வந்து யார் விசுவாசிக்கணும், கண்டிப்பாக இஸ்ரேல் மக்கள் விசுவாசிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து இங்க ஆரம்பிக்குது. இது எதுக்காக நம்ம இங்க வந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் எங்கன்னா சபை,
சொல்றது பேதுரு மூலமா வந்து கட்டப்படணும்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இந்த பேதுரு மூலமா கட்டப்படணும்னு சொல்லி சொல்றாரு. அதே போல இங்க பாத்தீங்கன்னா பெந்தைக்கோஸ்து நாட்கள்ல வந்து இங்க வந்து அநேக இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, 3000 பேர்கிட்ட இந்த சபையில சேர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லி கீழே இருக்கும். ஓகே, அப்படியே படிக்கலாம் அதை. 41 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள், சபையில வந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஓகே, பாத்தீங்கன்னா இப்போ சபையின் அழைப்புன்னு சொல்ற காரியங்கள் சபைக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் சொல்லும்போது, இது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து சபையின் இந்த சபையா வந்து சேர்க்கப்பட்டாங்களா, இல்ல பெந்தைக்கோஸ்தே அப்புறம் தான் சேர்க்கப்பட்டாங்களா சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து தெளிவா என்ன சொல்றாருன்னா, யோவான் 3ஆம் அதிகாரத்துல, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் என்ன பண்ண முடியாது, தேவன் ராஜ்யத்தில் வர முடியாது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, born of water and spirit. 5ஆம் வசனம் படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லியிருக்காரு, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவன் ராஜ்யத்தில் வர முடியாது சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வாட்டர், அப்புறம் ஸ்பிரிட் சொல்லி பார்க்கிறோம். இத வந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து டைரக்டா வந்து சீஷர்களுக்கு சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனத்துல இருந்து. அப்போஸ்தலர் 1:4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பாருங்க, காத்திருங்கள், வெயிட் பண்ணுங்க, பரிசுத்தாவினால் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஞானஸ்தானம் பெறுவீர்கள் சொல்லி சொல்றாரு. அப்போ ஜலத்தினால யோவான் மூலமா நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. ஓகேவா, இப்போ பரிசுத்தாவினால் என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் பெறதுக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க சொல்லிதான் இங்க சொல்றாரு. அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் அது எப்ப நடக்குது நம்ம பார்க்கும்போது அடுத்த அதிகாரத்துல, அது கூட நீங்க வந்து இங்க இயேசு கிறிஸ்து 8ஆம் வசனத்துல கூட சொல்ல பாருங்க, நீங்க ஒன்ஸ் அந்த பரிசுவை பெற்ற பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க, எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகமெங்கும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க சொல்லி சொல்றாரு. படிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். ஓகே, அப்போ இந்த பரிசுத்தவை எப்ப பெறாங்க, பரிசுத்தவினால் ஞானஸ்தானம் எப்ப பெறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து, இல்ல 1ஆம் வசனத்துல இருந்தே படிங்க, 1ல இருந்து 4. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காத்து அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அல்லாமலும் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரு, இந்த பரிசுத்தை வந்து இந்த பெந்தைக்கோஸ்தே நாள், ஓகே, இது பெந்தைக்கோஸ்தேனா 50வது நாள் சொல்லி பார்க்கிறோம். எப்பயில இருந்து, பஸ்கால இருந்து 50வது நாள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அந்த நாள் அப்ப வந்து பரிசுத்தாவினால் இந்த 120 பேரை வந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல வந்து பிரவேசிக்க மாட்டீங்க, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அதன்படி இவங்க என்ன பண்ணாங்க, பெந்தைக்கோஸ்தே நாள்ல தான் வந்து அந்த ராஜ்யத்தின் புத்திரர்களா என்ன பண்ணாங்க, ஜென்மிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அப்ப சபையா வராங்க. அந்த அழைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல இருந்து ஆரம்பிக்குது. சபையின் அழைப்பு தான் என்ன ஆகுது, பெந்தைக்கோஸ்தே நாள்ல வந்து ஆரம்பிக்குது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அப்படிதான் வந்து இந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல ஆரம்பிக்குது. அதுல முதலாவது யார் சேர்க்கப்பட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா யூதர்கள் சேர்க்கப்பட்டார்கள். ஓகே, அதனாலதான் வந்து இந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல அநேக யூதர்கள், இயேசு கிறிஸ்து கூட என்ன சொன்னாரு, முதலாவது எருசலேமிலும், பின்பு யூதேயாவிலும், பின்பு சமாரியாவிலும், அதுக்கப்புறம் உலகமெங்கும் சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூதர்களுக்கு
அது யூதர்கள் எருசலேம்ல இருக்க யூதர்களுக்கு, பின்பு யூதேயால இருக்கிற யூதர்களுக்கு, பின்பு சமாரியா சொல்லும்போது, சமாரியா சொல்றது வந்து பக்கத்துல இருக்கிற இஸ்ரேல் பக்கத்துல இருக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் மேப் நம்ம பார்த்தோம்னா ஜீசஸ் டைம் மேப் நான் பார்த்தோன்னா எருசலேம் இங்கதான் ஃபர்ஸ்ட். ஓகே, அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல, பின்பு யூதேயா இங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து சுவிசேஷம் போகுது. அடுத்து சமாரியா. ஓகே, அதுக்கப்புறம் உலகமெங்கும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, வேர்ல்ட் ஃபுல்லா இங்கே எல்லா இடத்துக்கும் வந்து சுவிசேஷம் போகப்படுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகமெங்கும் இப்படிதான் வந்து சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ முதலாவது இந்த இந்த அழைப்பு வந்து இங்க இருக்க யூதர்களுக்கு போகுது. இந்த இஸ்ரேலர்கள் நீங்க கண்டிப்பா நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது என்னதுனால், இந்த நீங்க நீங்க சிலுவையில அறைந்த கிறிஸ்து தான், இவர் தான் வந்து மெசியா. இதை நீங்க விசுவாசிக்கணும். இவர் தான் தேவன் என்ன பண்ணாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுப்பி இவரை ஆண்டவராக்கினார். அவருடைய வலது பஸ்ல உட்கார்ந்துருக்காரு. இப்போ பிதாவுடைய எல்லாம் வந்து யாவே தேவனுடைய வலது பஸ்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்காரு. என்னவா இருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர். எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்ட ஆண்டவரா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதுதான் வந்து இஸ்ரேல் மக்கள் அறிய வேண்டும். இந்த லார்டுக்கான அர்த்தம், இந்த ஆண்டவர் சொல்றதுக்கான அர்த்தம் வந்து இன்னொன்னு நம்ம நீவ பார்க்கணும்னா, அது எங்க இருக்குன்னா பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல அவர் தேவன் உயர்த்தினார் சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்களா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம்ல, அவர் தேவன் என்ன பண்ணாரா, அவர் உயர்த்தினார் 33வது வசனத்துல. ஓகே, அவருடைய வலது பஸ்ல உட்கார வச்சார் சொல்லிட்டு, அதுதான் வந்து இங்க 9ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனத்துக்கு சொல்றாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து தம்மை தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து சிலுவின் மரண வரையும் தன்னை தாழ்த்தினதுனால தேவன் என்ன பண்ணாரு, பிலிப்பியர் 2:9 இருந்து, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். என்ன சொல்றாங்க, எவ்ரி டங் அக்னாலேஜ், எல்லா நாவுகளும் என்ன பண்ணுமா, அறிக்கை என்னமா, இயேசு கிறிஸ்த யாரு, ஆண்டவர். ஆக்சுவலா வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லி போட்டிருக்கு. நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிச்சோம், 2:36 படிங்க ஒரு வாட்டி. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர்கள் என்றான். நிச்சயமாக அறிய கடவர்கள், அப்பதான் கிறிஸ்தவர்கள் ஆவறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இயேசு கிறிஸ்துவ தேவன் உயிர்த்தெழுப்பினாரு. அவர் தான் மெசியா. அவர் வந்து தேவனுடைய வலது பஸ்ல இருக்கார். என்னவா இருக்கார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவரா இருக்கிறார் சொல்றதுதான் சங்கீதம் 110:1 நம்ம பார்த்தோம். இப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் இங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு, தமிழ் பைபிள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம என்ன பண்ணோம் அங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல அங்க லார்ட் சொல்ற இடம், ஆண்டவர் சொல்ற இடத்த போய் பார்க்கும்போது கூரியோஸ் சொல்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, அப்போ ஆண்டவர் சொல்லி தான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. அப்படியே நீங்க பிலிப்பியர்ல வந்தீங்கன்னா எல்லா நாவுகளும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலா அங்க வர வார்த்தை என்னது, லார்டு. அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கூரியஸ் தான் வருது. அப்படின்னா என்னது, ஆண்டவர் தான். அங்க வந்து கர்த்தர் கிடையாது. அவ பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றதுனால தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா பழைய ஏற்பாடுல கர்த்தர் வர்றதெல்லாம் என்னது, யாவை தேவனை குறிக்கிறதா இருக்கு. ஓகேவா, இங்க ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சங்கீதம் 110:1 கூட படிங்களேன். சங்கீதம் 110:1 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, பாருங்க, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. கர்த்தர் சொல்றது யாரு, யாவே தேவன். ஓகே, என் ஆண்டவரை நோக்கி சொல்றது யாரு, ஆண்டவர் சொல்றது யாரு, இயேசு கிறிஸ்து. ஓகே, நோக்கி நீ என் வலது பஸ்தில் உட்காரும் சொல்லி சொல்றாரு. சத்துருக்களை பாதப்படியாக்கி போட வரைக்கும் நீங்க என் வலது பஸ்தில் உட்கார சொல்லி சொல்றாரு. அப்போ யாவே தேவன் தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில பேதுரு என்ன பண்றாரு, கோட் பண்றாரு. கர்த்தர் இருக்கார்ல தேவன், அவர் தான் இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வலது பஸ்தில் உட்கார வச்சாரு. அவரை வந்து உயர்த்தினார் சொல்லி சொல்றோம்.
அவரை ஆண்டவராக்கினார் சொல்லி சொல்றாரு. பேதுரு டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு அங்கேயே. ஓகே, அதே போலதான் பிலிப்பியர்லயும் பாத்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துவ தான் பவுல் என்ன சொல்றாரு, இந்த இயேசு கிறிஸ்துவ தான் ஆண்டவராக தேவன் என்ன பண்ணாரு, உயர்த்தினார் சொல்றதா நம்ம 9, 10, 11 படிக்கிறோம். ஓகேவா? அப்போ இங்க வர வார்த்தை என்னதுன்னா ஆண்டவர் தான் வரணும் தவிர கர்த்தர் வரக்கூடாது. ஏன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க என்ன சொல்றீங்க, அவர் ஆண்டவர் சொல்லி சொல்றீங்க. ஏன்னா சங்கீதம் 110 படி டக்குன்னு என்ன பண்றீங்கன்னா பிலிப்பியர் வரும்போது நீங்க கர்த்தர் சொன்னதுனால அதை படிக்கிற இல்லைன்னா அதை ஆராய்ஞ்சு பார்க்காத நிறைய மக்கள் என்ன ஆயிடுறாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஓகே, இதுதான் வந்து நீங்க திருவிழித்துல படிச்சீங்கன்னா பாருங்க, திருவிழித்துல போக்கலாம், கத்தோலிக் பைபிள், அதுல இதை எடுத்துக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாமுமே அறிக்கையிடும். டைரக்டா போட்டிருக்கு. ஓகே, அவ பெட்டர் டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவிழியம் தான் இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை இன்னும் சொல்லி பாக்குறோம். ஓகே, அவ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் சொல்லிட்டு எல்லா நாவுகளும் அறிக்கை இன்னுமா. எல்லா நாவுகளும் சொல்லும் போது என்னென்ன போட்டிருக்கு, வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழானோர்னா மரித்தவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழும் எதுவும் அவங்க என்ன பண்ணுவோம், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லி தெரிஞ்சுக்கணும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா அது இஸ்ரேல் மக்களா இருக்கட்டும், அப்போ 2ஆம் அதிகாரத்தின் படி இப்ப புரஜாதி மக்கள் என்ன பண்ணுமா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று என்ன பண்ணுமா, அவங்க வாயினால் அறிக்கை என்னுமா. அவர் தான் தேவன் 3ஆம் நாள் உயிர் தெளிப்பினார், யாவை தேவன் அவர் உயிர் தெளிப்பினார் சொல்றதா அவங்க என்ன பண்ணுமா, அவங்க ஏதத்தில் விசுவாசிக்கணுமா. அது கூட டைரக்டா போட்டிருக்கு பாருங்க வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஆண்டவர் என்று வாயினால் அறிக்கையிட்டு, ஓகே, ஜீசஸ் இஸ் லார்ட், இயேசுதான் ஆண்டவர், பிதாவினுடைய வலது பஸ்ல இருக்கிற அந்த ஆண்டவர் சொல்லி விசுவாசிச்சு அவரை தேவன் உயிர்த்தெழுப்பினார் என்று நீ இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஃபர்ஸ்ட் நீ வாயினால அறிக்கை என்னமா. ஓகே, இயேசுதான் ஆண்டவர் சொல்லிட்டு, அப்புறம் இயேசு ஆண்டவர் சொல்லும் போது என்னது, தேவனுடைய வலது பஸ்ல இருக்கிற ஆண்டவர், சங்கீதம் 110:1 படி தெரிஞ்சுக்கணும். ஓகே, கரெக்டா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவரை தேவன் தான் என்ன பண்ணாரு, யாவை தேவன் தான் அவரை உயிர் தெளிப்பினார் சொல்லி இருதயத்தை விசுவாசிச்சாதான் நீங்க என்ன பண்ணுவீங்களா, ரட்சிக்கவே படுவீங்களாம். அப்போ இந்த அறிதல் இந்த புரிதல் இல்லைன்னா அப்ப அவங்க என்ன இல்லையா, அவங்களுக்கு ரட்சிப்பே கிடையாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னா. இங்கேயும் பாத்தீங்கன்னா சங்கீதம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இயேசு தான் என்னதான், ஜீசஸ் இஸ் லார்ட், ஆண்டவர், கூரியோஸ். ஓகே, அங்க சொல்லப்பட்ட வார்த்தை தான் இங்கேயே வருது சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்போ நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, புரஜாதி மக்கள், ரோமர்கள் எழுதப்பட்டது யாருக்கு, புரஜாதி மக்களுக்கு. இப்போ ரோமர்கள் இந்த புரஜாதி மக்களாகி இவங்களும் இயேசு கிறிஸ்து என்ன தெரிஞ்சுக்கணும், அவர் தான் ஆண்டவர், அவரை ஆண்டவர் சொல்லும் போது இயேசு சங்கீதம் 110:1 படி தேவன் அவரை வலது பஸ்ல உயர்த்திருக்கா சொல்லி போகிறோம். சிங்காசனத்தில் உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி அவருடைய தேவனுடைய வலது பஸ்துல அவர் உட்கார்ந்துருக்காரு, ஆண்டவராக இருக்கா சொல்லி பார்க்கிறோம். அவர் தேவன் தான் என்ன பண்ணாரு, உயிர் தெளிப்பினார், மரணத்திலிருந்து அவரை வந்து உயிர் தெளிப்பினது யார், தேவன் சொல்லி நீங்க எதிர்த்தில் விசுவாசிக்கும் போது அப்ப என்ன பண்ணும், நீங்க ரட்சிப்படைவீர்கள் சொல்றதுதான் வந்து புறஜாதி மக்களுக்கு என்ன இருக்கு, ஒரு பாயிண்டா இருக்கு. அப்ப யார் வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தெளிவான புரிதல் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், எல்லாம் புறஜாதி மக்களா இருக்கட்டும், இவங்க தான் கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்களுக்கான அழைப்பு எப்ப ஆரம்பிச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் சொல்லும்போது ஆவியினால நீங்க ஞானஸ்தானம் பெறுவீங்க சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீங்க அதனால எருசலேம்ல வெயிட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது பெந்தைக்கோஸ்தே நாள்ல தான் பரிசுத்த கொடுக்கப்படுது. அப்போ அவங்க ஆவியினால வந்து அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, சபையின் அழைப்பு ஆரம்பிக்க சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாரெல்லாம் வந்து இந்த விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து ஆண்டவர், தேவன் அவரை 3ஆம் நாள் உயிர் தெளிப்பினார், அவர் தான் வந்து மெசியா சொல்லி இஸ்ரேல் மக்கள் நம்புறாங்க. ஓகே, மெசியா சொல்றது வந்து அவங்க ஸ்பெசிபிக்கா இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் தான். ஏன்னா புரஜாதி மக்களுக்கு மெசியா பத்தி அவங்க எதிர்பார்த்து கொண்டு இல்லை, இஸ்ரேல் மக்கள் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஓகே,
அதனால 3வது பாயிண்ட் அவங்களுக்கு இருக்கு. நம்மளுக்கு வந்து 2 பாயிண்ட் தான். தேவன் அவரை எழுப்பி அவர் தான் ஆண்டவரா இருக்கார். சங்கீதம் 110:1 படி சொல்றத நம்ம வந்து வாய்நாள் அறிக்கையினும் இதயத்துல விசுவாசிக்கணும் சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்த்தோன்னா ரசிக்கப்படுவோம். இப்போ இந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது தான் கிறிஸ்தவர்கள் சொல்லி நம்ம இங்க தெளிவா பார்க்குறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து வரல, இயேசு கிறிஸ்து கிடையாது, அவர் வந்து சாதாரண ஒரு மனுஷன் சொல்லி நம்பிட்டு இருக்கிற இஸ்ரேல் மக்களா இருந்தாலும் சரி, அவங்க சபையாக முடியாது. இல்லைன்னா இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவர் தான் யாவே தேவன், அவர் ஒருத்தர் தான் தேவனா இருக்காரு சொல்லி அந்த புரிதல் இருக்கிறவங்க வந்து அவங்களும் வந்து ரட்சிப்பு அடைய முடியாது. அப்போ யாரெல்லாம் வந்து தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவராய் தேவன் என்ன பண்ணாரு, மரணத்திலிருந்து அவரை உயிர்ப்பித்து எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி அவருடைய வலது பஸ்ல குறைச்சிருக்காரு ஆண்டவராய். ஓகே, இதை தெரிஞ்சிருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்களாம், ரட்சிக்கப்படுவாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது மட்டும் இல்லாதபடிக்கு அவங்க தான் நித்திய ஜீவனம் அடைவாங்களாம். ஏன்னா படிங்க, யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஓகே, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் சொல்லும்போது அந்த யாவே தேவனையும் இயேசு கிறிஸ்து யார் அமிச்சது, ஒன்றான மெய் தேவனாகிய யாவே தேவன் அமிச்சவர் தான் இயேசு கிறிஸ்து சொல்றதையும் அறிவதே நித்திய ஜீவன். நோயிங்னா என்னது, அறிந்து கொள்வது, நோயிங் சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம இவங்க 2 பேருமே தெரியலன்னா நம்ம நித்திய ஜீவன் அடைய முடியாது. இப்போ சரியா இவர் யாரு, யாவே தேவன் யாரு, இயேசு கிறிஸ்து யார் சொல்றது சரியா புரிந்து கொண்டு இருக்கிறவங்க மட்டும் தான் நித்திய ஜீவன் அடைய முடியும் சொல்லி பார்க்குறோம். அவங்க தான் மெய்யான சபையாக முடியும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் வந்து சபையின் ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இதோட இப்போ முடிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அடுத்தபடியா எப்படி வந்து இந்த சுவிசேஷம் வந்து புரஜாதி மக்கள்கிட்ட வருது, அப்புறம் எப்படி இதில் சேர்க்கப்படுறாங்க சொல்ற எல்லா காரியங்களும் நம்ம வந்து பார்க்க போறோம் ஒன்று ஒன்றா. ஓகே, சரி, நன்றி.